வெல்கம் டு A to Z பிஸ்னஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு டீ ஷாப் எப்படி ஆரம்பிக்கலாம், அதுக்கு என்னென்ன தேவைப்படும், டீ ஷாப்பில் வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும், அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டீ ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லொக்கேஷனில், நல்ல ஒரு க்ரௌடான லொக்கேஷனில் ஒரு ஷாப் உங்களுக்கு தேவைப்படும். அந்த ஷாப்போட சைஸ் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 இருக்கணும். அது ரொம்ப மினிமம் ரெக்குயர்மெண்ட் தான். ஒரு 10க்கு ஒரு 20 அந்த சைஸ் இருந்தால் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேன் பவர் ஒரு மினிமம் அந்த சைஸ் ஷாப்புக்கு ஒரு 2 எம்ப்ளாயாச்சும் தேவைப்படும். ஒரு மாஸ்டர், ஒரு அசிஸ்டன்ட், இந்த மாதிரி 2 பேர் தேவைப்படுவாங்க. மாஸ்டர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இந்த ஷாப் ஆரம்பிக்கிறது வந்து லைசன்ஸ் நீங்கள் 2 லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா FSSAI லைசன்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த முனிசிபாலிட்டியில் நீங்கள் எந்த முனிசிபாலிட்டியோ அங்கே வந்து ஒரு ட்ரேட் லைசன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஷாப்புக்கு மினிமம் ஒரு 1 லேக் தேவைப்படும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஸ்டால் ஒரு 20,000 to 25,000 தேவைப்படும். ஸ்நாக்ஸ் கவுண்டர் ப்ளஸ் கேஷ் கவுண்டர் சேர்த்து ஒரு 25,000 தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் செட்டப், இதெல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு 80,000 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே போர்டு, கடைக்கான டிஸ்பிளே போர்டு ப்ளஸ் மார்க்கெட்டிங் இதெல்லாமே சேர்த்து ஒரு 20,000 தேவைப்படும். மொத்தமாக ஒரு 1 லட்ச ரூபாய் மெட்டீரியல் காஸ்ட் தேவைப்படும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொட்டேஷனுக்காக ரன்னிங் காஸ்ட்டாக ஒரு 50,000 மினிமம் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு டீ ஷாப் பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% ப்ராஃபிட் உங்களுக்கு மார்ஜின் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டீ சேல் பண்ணுறப்போ ஒரு 100 ரூபாய் சேல் பண்ணுறீங்க, 50 ரூபா ப்ராஃபிட் அப்படி கிடையாது. மினிமம் சேல்ஸ் குவான்டிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 கப் டீ சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது சேல்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இந்த 4,000லேயே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி சேலரி, கேஸு, ரெண்ட், இபி, மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் பார்க்க ஒரு 1000 உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதுவே அந்த 2 எம்ப்ளாயில் நீங்கள் ஒருத்தராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1,500 to 2,000 கிடைக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டீ ஷாப் பிஸ்னஸில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேன் பவர் ப்ராப்ளம் தான் வரும். அவங்க வந்து 2 மேன் பவர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் லீவ் போடுறாரு, மாற்றி லீவ் எடுக்கிறாங்கன்னா அவங்கள ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு மேன் பவர் நீங்கள் வந்து ஹையர் பண்ண வேண்டியதாக இருக்கும். 3 மெம்பரும் நீங்கள் வச்சு இந்த சின்ன கடையில் ரன் பண்ண முடியாது. ஸோ அந்த டயத்தில் நீங்களே போயிட்டு மாஸ்டராக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், நீங்கள் தயாராக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளீன்னஸ் தான் அடுத்தது ப்ராப்ளம். கண்டினியூவாக உங்களோட கடையையும் வெசில்ஸ், கிளாஸ் எல்லாமே க்ளீனாக வைக்கணும். அதை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா கஸ்டமர் நிறையவே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சேல்ஸும் கம்மியாகிறது சான்ஸ் இருக்கு. அடுத்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு. ஸ்டார்டிங்ல இருந்து உங்க டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கணும், எப்பவும் ஒரே டேஸ்ட்டாக இருக்கணும். இதை மெயின்டைன் பண்ணாலே உங்க கடைக்கு வந்து கஸ்டமர் கண்டினியூவாக வர ஆரம்பிப்பாங்க, சேல்ஸும் அதிகமாகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் பிசினஸ் சம்பந்தமா வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.